அன்னிவருக்கு வணக்கம். திராவிட கும்பல்கள் விஜயகாந்தை ஓரம் கட்ட எவ்வளவு திட்டமிட்டு கட்டம் கட்டின என்பது நிறைய பேருக்கு தெரியாது. சன் டிவியும் கலைஞர் டிவியும் தங்கள் முழு நேரத்தையும் புரட்சி கலைஞரை சாய்ப்பதையே குறிக்கோளாக கொண்டு இயங்கின. ஒரு கட்டத்தில் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவை களம் இறக்கினார்கள். காமராஜரையே குறை கூறிய கள்ள தாயோடிகள் தர்மத்தின் தலைவனான வள்ளலாக வாழ்ந்தவனை விடுவார்களா? திராவிடம் தன் கோரப்பிடியில் கொன்றது. வடிவேலுவை வைத்து கேவலப்படுத்திய போதும், மக்கள் நல கூட்டணியால் அரசியலில் பெரும் சரிவை சந்தித்த போதும் கூட தில்லாக கம்பீரமாகவே இருந்தார் கேப்டன் விஜயகாந்த். அவர் கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளர்களாக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தொழில் அதிபர்கள் போன்றோரிடம் பணம் பெற்றுக்கொண்டு நிறுத்தி இருக்கலாம். அப்படி செய்யாமல் தனது ரசிகர்களுக்கு சீட் வழங்கி எம்எல்ஏக்கள் ஆக்கி அழகு பார்த்தார். ஆனால் எம்எல்ஏக்களான ரசிகர்களோ அப்படிப்பட்ட மனிதரை உதாசீனப்படுத்திவிட்டு திமுகவிடமும் அதிமுகவிடமும் விலை போன போதுதான் விஜயகாந்த் நிலை குறைந்து போனார். தன் ரசிகர்களின் அந்த துரோகத்தை தாங்காது அன்று உடல் நலம் குன்றியவர்தான் பிறகு மீளவே இல்லை. அத்துடன் குடும்ப அரசியலும் அவரை குற்றுயிர் ஆக்கியது. சரியான நேரத்தில் நல்ல முடிவுகள் எடுக்காவிட்டால் இறுதி முடிவு இழப்பாக இருக்கும் என்பது அவர் விஷயத்தில் உண்மையானது. இருப்பினும் புரட்சி கலைஞர் விஜயகாந்தை சரிக்கு சமமாக உட்கார வைத்தவர் தேச பிதாமகன் மோடி மட்டுமே. ஒரு நல்ல குடிமகனுக்கு ஆழ்ந்த அஞ்சலிகள். நன்றி.